உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு சமையல் காணொளியில் லக்ஷ்மி சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு நாங்கள் 1 கிலோ நாட்டுக்கோழி இறைச்சி எடுத்து அதை நல்லா வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்கு இப்போ நாங்கள் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 உரிச்செடுத்த வெள்ளை வெங்காயம், உள்ளி, அதோட இஞ்சி ஒரு தொண்டும் சேர்த்து நல்லா குறகுறப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் கழுவி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி இறைச்சி எடுத்து இதுக்கு இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேசி புளி கொஞ்சம் விட்டு நல்லா மசாலா உப்பு புளி எல்லாம் அதில் செண்டு பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். நல்லா பிரட்டி எடுத்து வைப்போம். எடுத்து ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு இப்போ நாங்கள் தாச்சி அடுப்பில் வச்சு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொள்ளுவோம். அதில் பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2 விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டு தூள் வாக்கில் கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை எடுத்து இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு நாங்கள் உள்ளி கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கிறோம். இதுக்கு அதையும் நாங்கள் பச்சை வாடை போக மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்ந்து நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் கண்ணாடி பதம் பருவத்தில் நல்லா பொன்னிறம் இல்லாமல் ஓரளவுக்கு 9 மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு தேவையான பருவத்துக்கு வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழம் இதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் நாங்கள் 2 தக்காளி பழம் எடுத்தாங்க. அதையும் நாங்கள் சேர்த்து கொண்டுட்டு நாங்கள் இடித்து வச்சுருக்கிறோம் அந்த குறகுறப்பை அடித்து வச்சுருக்க மசாலாவையும் அதில் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டு நாங்கள் உப்பு புளியெல்லாம் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கிற இறைச்சி மேலே போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். புதுசாக எங்களோட சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாங்க. இப்போ நாங்கள் இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏற்கனவே நாங்கள் உப்பு சேர்த்துருக்கிறோம். கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு அது ஒரு இறைச்சியில் ஒரு தண்ணி விடும். அந்த தண்ணியை வர மட்டும் அதில் அவிஞ்சி நல்லா பிரண்டு வரட்டும். பிரண்டு வந்த பிறகு நாங்கள் தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி விடுவோம். மூடி ஒரு கொதி நல்லா அவிஞ்சி இறைச்சலாம் அவிஞ்சி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்த பிறகு நல்லா கிளறி எடுத்து உப்பு புளி பார்த்து உப்பு புளி காணாமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உப்பும் சேர்த்துட்டு இதுக்கு நாங்கள் சுவைக்காக ரம்பை சேர்த்துருக்கோம். ரம்பையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் புளி விடுறதா இருந்தால் இனி கறி இறக்கி நான் பிறகு கொஞ்சம் புளி விட்டு எடுக்கலாம். நல்லா கொதியெல்லாம் விட்டு வந்துட்டு கறி ரெடி ஆகிட்டு எடுத்து நாங்கள் செய்த மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் உறவுகளே. வேறு என்ன சமையல் செய்து காட்டணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. பாய்.